நீதிமன்றத்துக்குள் செல்லாமல் வெளியே வரும் புகார்களை டைப் அடித்துக் கொண்டிருக்கும் சாதாரண நோட்டரியாக வேலை செய்கிறார் சுந்தரமூர்த்தி. அவரிடம் அசிஸ்டண்டாக அருணா வேலைக்குச் சேர முயல்கிறார். சுந்தரமூர்த்தியோ தானே கேஸ் இல்லாமல் வெளியே இருப்பதாகவும், நீயே ஏன் என்னிடம் சேரத் துடிக்கிறாய், நானே உன்னை ஒரு நல்ல வழக்கறிஞரிடம் அசிஸ்டண்டாக சேர சிபாரிசு செய்வதாக சொல்கிறார். ஆனால் யாருமே அருணாவுக்கு வேலை கொடுக்கவில்லை. ஒரு தருணத்தில் அருணா சுந்தரமூர்த்தியிடம் வேலை செய்யும் சூழ்நிலை உருவாகிறது. நீதிமன்ற வளாகத்தில் குப்புசாமி என்பவர் தீக்குளித்து இறக்க, அவருக்கு நீதியை தேடித் தர வேண்டும் என முடிவு செய்யும் சுந்தரமூர்த்தி பொதுநல வழக்கு போடுகிறார். தனது மகளை காணவில்லை என குப்புசாமி போலீசாரிடம் முறையிட, அவர்கள் வழக்கு பதிவு செய்யாமல் அவரை விரட்டி அடிக்கின்றனர். அதன் காரணமாகவே குப்புசாமி தீக்குளித்தார் என்று வழக்கை சுந்தரமூர்த்தி ஆரம்பிக்க, இறந்து போன குப்புசாமி 20 ஆண்டுகளாக மனவளர்ச்சி காப்பகத்தில் இருந்தார் என்றும், அவரது மகள் 20 ஆண்டுகளுக்கு முன்பே காணாமல் போனதாக ஒவ்வொரு எபிசோடிலும் கதையில் ஏகப்பட்ட திருப்புமுனைகள் வர, கடைசியாக இந்த வழக்கு என்ன ஆனது? சுந்தரமூர்த்தி பல வருடங்களுக்குப் பிறகு எடுத்த கேஸில் ஜெயித்தாரா, இல்லையா? குப்புசாமியின் மகள் வெண்ணிலாவுக்கு என்ன நடந்தது என்பதுதான் இந்தச் சட்டமும் நீதியும் வெப்சீரிஸின் கதை.